இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இந்த வண்டி ரெடி பண்ணி நிப்பாட்டி இருக்கோம். என்னடா நம்ம லோக்கல் கேரேஜ்ல இன்சூரன்ஸ் கிளைமிங்க மங்கல் ஸ்பார்க் ஆட்டோமோட்டிவ்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நிப்பாட்டி இருக்கு. இது வண்டி கதை என்னன்னு சொல்றேன். இது வந்து ஒரு செலிரியோ மாருதி செலிரியோ வண்டி. இது வந்து கரெக்டா அந்த ஃப்ரண்ட் இம்பாக்ட் ஆன வண்டி. இது கரெக்டா அந்த ஃப்ரண்ட் நம்ம லைட் போஸ்ட் வருது பாத்தீங்களா, கஸ்டமர் வீட்டில் இருந்து இறக்கும்போது லைட் போஸ்ட்ல இடிச்சு வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்தப்ப இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு ப்ரோ சொன்னாங்க. எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு ப்ரோ, சோலா இன்சூரன்ஸ் இருக்கு, அது நீங்க ஒர்க் பண்ணி கொடுங்க, கரெக்டாக ப்ராப்பராக பில் இன்வாய்ஸ் பண்ணி கொடுங்க, நான் பார்த்துக்கன்னு சொன்னாப்புல. நம்ம கரெக்டாக வந்து இன்சூரன்ஸ் சார்கிட்ட வந்து நம்ம பேசி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ச் பை இன்ச்சா டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்ததுனால இன்சூரன்ஸ் சார் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது நம்ம வந்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தெரியாமல் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஆல்வேஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஒரே ஒர்க் இந்த மோனோகிராம் மட்டும் தான் மாட்டணும். இந்த மோனோகிராம் மாற்றினா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் வந்து எப்படி கிளைம் பண்ண முடியாது சொல்லிட்டு ஏன் கம்பெனிக்கே போகலாமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண யோசிப்பீங்க. கம்பெனியோட நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வந்து பார்த்துட்டு போகிறது இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு இன்சூரன்ஸ் லீட் இருந்துச்சுன்னா நம்ம மங்கல் ஸ்பார்க் ஆட்டோமோட்டிவ் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.